ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தொடுத்துள்ள போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த தாக்குதலால் ஈரானில் 1300 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தெற்கு ஈரானில் உள்ள பெண்கள் தொடக்க பள்ளியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 175 சிறுமிகள் கொல்லப்பட்டனர். பள்ளியை தாக்கியது அமெரிக்காவின் டோமாஹாக் ஏவுகணை என்பதற்கான வீடியோ மற்றும் சேட்டிலைட் ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்பத்தில் இதை ஒப்புக்கொள்ளாத அமெரிக்கா பின்னர் பழைய உளவு தகவல்களால் இந்த தவறு நடந்துவிட்டதாக நீலி கண்ணீர் வடித்தது. அமெரிக்காவின் இந்த விளக்கத்தால் பழைய உளவு தகவலை AI தான் வழங்கியதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை AI வழங்கிய தகவலால் தான் இந்த தாக்குதல் நடந்தது என்றால் அது மனித குலத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. இந்த வலுவான சந்தேகத்துக்கு அமெரிக்க ராணுவத்தில் AI தொழில்நுட்பத்தை ட்ரம்ப் அதிகம் பயன்படுத்த முயற்சி செய்வதும் முக்கிய காரணமாகும். தங்களுடைய AI தொழில்நுட்பத்தை உளவு வேலைக்காகவோ அல்லது தானியங்கி ஆயுதங்களுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது என ஆந்த்ரோபிக் AI நிறுவனம் பிடிவாதம் காட்டியுள்ளதால் அந்த நிறுவனத்தை ஆபத்தான நிறுவனம் என பட்டியலிட்டு காத்திருப்பு பட்டியலில் அமெரிக்கா வைத்துள்ளது. அந்த ஒப்பந்தத்தை தான் ஓபன் AI நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் ஆணவ செயலை சீனா கண்டித்திருக்கிறது. இது குறித்து சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் ஜியாங் பின் மற்ற நாடுகளின் இறையாண்மையை மீற AI பயன்படுத்துவது மரணத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை அல்காரிதங்களிடம் கொடுப்பது தார்மீக ரீதியான சிதைவாகும். இந்த நிலை தொடர்ந்தால் த டெர்மினேட்டர் திரைப்படத்தில் வருவது போல இயந்திரங்கள் மனிதர்களுக்கு எதிராக திரும்பி உலகம் அழியும் சூழல் நிஜமாகிவிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.